இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே முன்னேறி செல்லுங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தேவனுடைய திட்டப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நம்பிக்கையில நம்ம முன்னேறி செல்லணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு பலகை வச்சிருக்கத நம்ம பார்த்துருப்போம். அதாவது அந்த இடத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்முடைய கழுத்திலும் கூட, ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் கண்ணாடி முன்னாடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொருத்தருடைய கழுத்துலையுமே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு பலகை இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் தேவனுடைய ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதற்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். அவருடைய வேலைகள் எல்லாமே நமக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியதாக தான் இருக்குது. இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ரெவரண்ட் டேவிட் மோகன் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம், கனவுகள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு நிலைமையில் ஜெபத்தின் மூலமாக இவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் வந்திருக்கு. எப்படி இவங்க முன்னேறி சென்றாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய தந்தை தேவனுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தது இன்றைக்கும் எனக்கு நினைவில் இருக்குது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதோட சுய தேவைகளுக்காக வேலையும் செஞ்சுக்கிட்டு வந்தார். எப்படிப்பட்ட வேலைன்னா, நம்பிக்கைக்கான புத்தகம், அப்புறம் வாழ்க்கையின் ஜோதி புத்தகம் அப்படிங்கிற புத்தகத்தெல்லாம் எங்கெல்லாம் திருவிழா நடக்குமோ அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொன்றையும் ₹1க்குன்னு விற்பனை செஞ்சுக்கிட்டு வந்தார். நாங்கள் அதற்கான பேக்கிங்லாம் தயார் செஞ்சு கொடுப்போம். எங்களுடைய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமாக இருக்கிறதுனால நான் ஆரம்பத்திலேயே பணப்பிரச்சனையை அனுபவிச்சிருக்கேன். வேலை செய்யணுங்கிற எண்ணமும் வந்தது. இந்த நிலையில் டேவிட் உள்ளூர் கிராமத்து பள்ளி ஒன்றில் தனது ஆரம்ப கல்வியை கற்க ஆரம்பித்தார். என்னுடைய அப்பா ஒரு போதகராக இருந்தார். அதனால் நான் சர்ச்சுக்கு தவறாமல் போனோன்றது அவருடைய கட்டளையாகவே இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. நாளை யாரும் போதகருடைய குடும்பத்தார் சர்ச்சுக்கு வர்றதில்ல அப்படிங்கிற பேச்சு வரக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. அதனால் நான் கிறிஸ்மஸ் கொண்டாட, ஈஸ்டரை கொண்டாட, ஆராதனை செய்ய, ஆராதனை பாடல்களை பாட, சர்ச்சோடைய எல்லா செயல்பாடுகளிலையும் பங்கு பெற சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். அதனால் நான் தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் பலவிதமாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில், அதாவது ஆண்டவரை பற்றி ஆவிக்குரிய வகையில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் அப்படி அறிஞ்சிக்கல. ஒரு பெயரளவுக்கு தான் கிறிஸ்தவனாக இருந்தேன். நான் அங்கே இருந்த மாதிரியே என்னுடைய 10ஆம் வகுப்பு அப்புறம் 12ஆம் வகுப்பு படிப்பெல்லாம் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும்னு முடிவு செஞ்சேன். அதனால் ஹரியானாவிலேருந்து டெல்லிக்கு போனேன். அங்கேருந்து என் பயணத்தை ஆரம்பித்தேன். டேவிட் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு தேவன் மேல் விசுவாசமும் ஒரு பெண்ணோடு திருமணமும் நடந்தது. விரைவிலேயே அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் என் சிந்தனையில் இருந்தது. அதை தான் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நிலையில் என்னுடைய மனைவி அரசாங்க வேலையில் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட, நம்மக்கிட்ட போதுமான பணம் இருக்குது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய எண்ணம் என்னுடைய மனைவியை விட அதிகமாக நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதா இருந்தது. அதுக்காக நிறைய முயற்சிகள் செஞ்சு பார்த்தேன். டேவிட் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று அவருடைய மனைவி தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டு வந்தார். ஆனால் நீண்ட காலம் வரைக்கும் எதுவும் நடக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஒருநாள் டேவிட் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது விபத்தில் சிக்கினார். விபத்து ஏற்பட்டதால நான் கீழே விழுந்துட்டேன். என்னுடைய எலும்பு முறிஞ்சு போச்சு. நான் 15 நாள் வரைக்கும் மருத்துவமனையில் இருந்தேன். என்னுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரும்போது பழைய ஞாபகம்லாம் வந்தது. என்னுடைய தந்தை குறைந்த வருமானத்திலையும் எங்களுடைய பெரிய குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தார். குறைவாக இருந்தாலும் அதில் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. படுக்கையில் படுத்துக்கிட்டே இருந்ததால் எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. அதனால் பைபிள் படிக்கலான்னு முடிவு பண்ணேன். பைபிள் படிக்கவும் ஆரம்பித்தேன்.
ஒரு நாள் அவர் பைபிளை படித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு வசனம் அவரை சிந்திக்க தூண்டியது. மத்தேயு 6:33 எழுதப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். உண்மையிலேயே நான் தேவனுடைய பார்வையில் பாவம் செஞ்சவனாக தான் இருக்கேன். நான் இதுவரை பணத்துக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக அவர்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்டேன். படுக்கையிலிருந்து எழுந்து உக்காந்ததும் தேவனுக்காக ஊழியம் செய்வேன், அவருக்காக வேலை செய்வேன் அப்படின்னு உறுதியாக முடிவெடுத்தேன். இங்கிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குச்சு. நான் சீக்கிரமாக குணமாகறதுக்காக தினமும் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். ஜெபம் காரணமாக நான் சீக்கிரமாகவே குணமடையவும் ஆரம்பித்தேன். என்னுடைய நம்பிக்கையும் அதிகரிச்சுது. சில தினங்களுக்கு அப்புறம் நான் குணமடைஞ்சதும் நான் ஆண்டவரிடம் அடைக்கலமாயிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிடிஎஸ் படித்து முடித்தேன். முழு அர்ப்பணிப்போட நான் ஆண்டவருக்காக ஊழியமும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் பணத்துக்காக அலையறதில்ல. தேவனுடைய வசனம் சொல்கிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. உண்மையான சமாதானங்கிறது நாம செல்வத்தை விட்டுட்டு தேவனுடைய பாதையில் செல்லும்போது தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையை யோவானுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்துக்கிறேன். தேவன் அவரை ஒரு இடத்துக்கு போகணும்னு விரும்பினாரு, ஆனால் அவர் வேறு இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் தேவன் அவரை தனக்கு ஊழியம் செய்யறதுக்காக தாம் விரும்புகிற இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தார். இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையோடு ஒத்து போவது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நானும் தேவனை விட்டு விலகி தான் இருந்தேன். ஆனால் தேவன் என்னை தனக்கு ஊழியம் செய்யறதுக்காகவும் ஆராதனை செய்யறதுக்காகவும் அழைச்சிக்கிட்டு வந்தார். நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்து இது வரைக்கும் 10 வருஷம் ஆயிடுச்சு. ராஜ்யத்துக்கான காரியங்களை செஞ்சுக்கிட்டு வரேன். பல இடங்களுக்கு நற்செய்திகளை கொண்டு சேர்க்கிறேன். மக்களிடையே ஆண்டவருடைய நற்செய்திகளை பகிர்ந்து வரேன். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ரெவரண்ட் டேவிட் மோகனுடைய சாட்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். அவர் தேவனை விட்டு விலகி இருந்தாலும் கூட தேவன் ஊழியத்திற்காக மறுபடியும் அவரை அழைத்து கொண்டார். தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய வாழ்க்கையில் காரியங்களை நடப்பித்தார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு செயலை அறகுறையாக செய்கிறவர் கிடையாது. அவர் நம்முடைய காரியங்களை முழுமையானதாக நன்மையானதாக செய்கிறார். உதாரணத்துக்கு நான் உங்களுக்காக ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு பாட்டி ஒரு துணியில் ஊசி நூலை வச்சு ரொம்ப நேரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை அந்த பாட்டியுடைய பேரை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தான். பாட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு ரொம்ப ஆவல் ரொம்ப அதிகமாக இருந்தனால கிட்ட வந்து பார்த்தான். பாட்டி என்ன செய்கிறீங்க நீங்கள் இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி அந்த துணியை வாங்கி பார்த்தான். அவன் எடுத்து பார்க்கவும் துணியுடைய பின்பக்கம் அவனுக்கு தெரிஞ்சுது. அதை பார்த்துட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பாட்டி நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இது ஒரே பிசுறு பிசுறாக இருக்குது, நூல் நூலாக இருக்குது, முடிச்சா இருக்குது, இது சரியாகவே இல்லையே, கலர் கலராக நூலாக வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு சரியாகவே போட தெரியலையா? என்கிட்ட கொடுத்தா கூட நான் நல்லா போடுவேனே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். அதற்கு அவங்க பாட்டி சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே அந்த பையன்கிட்ட அந்த துணியை வாங்கி, நீ பார்க்குற பார்வையில் உனக்கு அது அப்படி தெரியுது, இங்கே வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியுடைய மறுபகுதியை திருப்பி காட்டுறாங்க. திருப்பி காமிச்சா நல்ல வண்ணமயமான பூக்கள் கொண்ட அந்த எம்ப்ராய்டரி ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்த்த உடனே அந்த சிறுவன் அப்படியே அசந்து போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி தான் தேவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கலாம், எனக்கு ஏன் இந்த சோதனை, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எப்படி தேவன் இதை என் வாழ்க்கையில் அனுமதிச்சாரு, இந்த சோதனைலாம் எப்போ தான் போகுமோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை தருவதற்கு தேவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எதையுமே அரைகுறையாக செய்வதில்லை, முழுமையாக செய்கிறார். அதை உங்களுடைய பார்வையிலிருந்து அந்த பிரச்சனையை பார்க்காம, உங்களுடைய கோணத்திலிருந்து அதை பார்க்காம தேவனுடைய கோணத்தில் நீங்கள் பார்க்கும்போது அது நிச்சயமாக நன்மைக்காகத்தான் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புங்கள். ஒரு அற்புதமான வசனம் இது. நற்கிரியைகளை உங்களில் செய்கிற அப்படின்னு இருக்கு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அது நிச்சயமா உங்களுடைய நன்மைக்காக தான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது.
அந்த காரியங்களை இயேசு மறுபடியும் வரும் வரைக்கும் அவர் நமக்கு நடத்தி தருகிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஜெப உதவி ஏதாவது தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம மற்றொரு சாட்சியை பார்க்கலாம். வருடம் தொடங்கிவிட்டது. CBN பிரேயர் லைன் உங்களுக்காக நேரலையில ஒவ்வொரு முதல் மற்றும் 3வது செவ்வாய்க்கிழமை CBN இந்தியா Facebook பக்கத்துல நேரலையில வரப்போறோம். வாங்க நம்ம ஒன்னா சேர்ந்து நம்மளுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்கலாம். நண்பர்களே, இந்த லைவ் பிரார்த்தனையில நீங்க எல்லாருமே கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஜனவரி 6 மற்றும் 20ஆம் தேதி ஒரு புதிய வாழ்வு Facebook நேரலையில தவறாம கலந்துக்கோங்க. நாம எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு நம்மளுடைய திட்டங்கள், உறவுகள், ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரத்தையும் தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைக்கலாம். கால் இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அதன் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம முன்னேறி செல்லணும் அப்படிங்கிறத இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வச்சு முன்னேறி செல்லும் போது நம்முடைய கஷ்டங்களும் கூட சமாதானமாக மாறிவிடும். அதைத்தான் இப்போ நம்ம ஒரு சாட்சியில் பார்க்க இருக்கிறோம். விஷால் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க, எப்படி அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, பார்க்கலாம். என்னோட 14-15 வயசுல நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். எனக்கு வயசு ஆக ஆக நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போய்கிட்டே இருந்தேன். என்னோட போதை பழக்கத்தின் காரணமா என் குடும்பத்தோட என்னால இணைஞ்சிருக்க முடியல. அதனால என்னோட வீட்டை விட்டு வெளியேறி ஜலந்தர் நகரத்துக்கு நான் போயிட்டேன். அங்க 3 வருஷங்கள் இருந்தேன். அந்த 3 வருஷத்துல என்னோட வாழ்க்கை மேலும் மோசமாயிடுச்சு. நான் தவறான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோட வாழ்க்கை முழுவதும் போதையில மூழ்கி போயிடுச்சு. எல்லாரும் என்னை இறந்து போயிடுவேன், இல்ல ஜெயிலுக்கு போயிடுவேன்னு நினைச்சாங்க. என்னுடைய குடும்பத்தாரும் இதை தான் நினைச்சாங்க. ஒரு சகோதரர் எனக்கு ஆண்டவரை பத்தி சொன்னாரு. அவர் என் இடத்துல நீ சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னாரு. ஆனா நான் அங்க போய் என்ன செய்ய போறேன் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு போக பிடிக்கல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் மிகுந்த போதையில இருந்தேன். என்னுடைய பாக்கெட்லயும் போதைப் பொருள் இருந்துச்சு. சகோதரர் இவ்வளவு சொல்றாரே, அதனால ஒரு தடவை சர்ச்சுக்கு போவோன்னு முடிவு செஞ்சேன். அன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனேன். அந்த ஒரு நாள்லயே தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். அன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் அழுதுகிட்டே இருந்தேன். என்னோட கண்கள் மூடி இருந்தது, ஆனா தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 7 மணி இருக்கும். எனக்கு ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் என்னிடத்துல ஆத்மாவும் நானே, ஜீவனும் நானே அப்படின்னு சொன்னது. இதுவரைக்கும் அந்த வார்த்தையை நான் கேட்டதே இல்லை. இது போல பைபிள்ல எழுதப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. பைபிள் பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த வார்த்தை என்ன அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. உடனே நான் என்ன சர்ச்சுக்கு போக சொன்ன அந்த சகோதரர் கிட்ட சொன்னேன். அவரு என்கிட்ட, தேவன் உன்னோடு பேசியிருக்கிறார், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொன்னார். நான் முதலா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் நான் ஆண்டவருடைய விசுவாசிகளோட இருக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சது. தேவனுடைய வசனங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். நான் தேவனுக்குள்ள வளர ஆரம்பிச்சேன். தேவனுடைய வசனங்களை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சேன். நான் தேவனுக்குள்ள வளர ஆரம்பிச்சேன். நான் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். நான் தினமும் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். வசனங்களை படிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரை பற்றி மெல்ல மெல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. முதல் நாள்லயே என்னுடைய போதை பழக்கம் என்னை விட்டு போயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு உள்ள நான் என்னோட எல்லா போதை பழக்கத்தையும் விட்டுட்டேன். என்னோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சது. என்னுடைய நண்பர்கள் மாறிட்டாங்க. எல்லாமே மாறிடுச்சு. இந்த மாற்றம் எல்லாம் உங்களால் சாத்தியமாகாது. இது எல்லாம் தேவனால் மட்டுமே சாத்தியமாகும். நம்ம வலிமையால எதுவும் செய்ய முடியாது. விஷாலுடைய சாட்சி உங்க எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாலும் கூட விஷாலுடைய வாழ்க்கையில் தேவன் காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அது ரொம்ப அழகானதாக மாற்றினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். போதை பழக்கத்திலேருந்து அவர் மீண்டு வந்தார், ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். அவர் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. இப்படிப்பட்ட சாட்சிகள் இன்னும் நிறையா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது.
நீங்க மறுபடியும் பார்க்கலாம். உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த ஜனவரி மாசம் ஒவ்வொரு காலை நேரமும் புதிய சர்ச் கொயர்ல இன்னும் சிறப்பானதா இருக்கும். நேஷனல் டிவி பிரீமியர்ஸ் லக்னோ செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் இருந்தோம். கான்பூர் பிஷப் வெஸ்ட்காட் ஸ்கூல்ல இருந்தோம். ஜார்க்கண்ட் பர்கானாவின் நியூ கிரியேஷன் பைபிள் இன்ஸ்டிடியூட்ல இருந்தோம். பான்ஸ்வாரா சரணஸ்தான் சர்ச்சில் இருந்தோம். ஜம்முவின் அவர் லேடி ஆஃப் ரோசரி கேத்தலிக் சர்ச்சில் இருந்தோம். தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. மாதம் முழுவதும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியிலும் மற்றும் CBN இந்தியா யூடியூப் சேனலில் மட்டுமே காணுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறார். இந்த நம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்லணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புதிய வருடத்திலும் கூட தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்க பழைய வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையுமே தேவனிடத்தில் ஒப்படையுங்கள். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய பழைய பாரங்கள் தகப்பனே அவங்கள பலவீனப்படுத்தலாம், அவங்க மனம் தளர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆறுதல் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. இந்த நேரத்திலும்ப்பா இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. அதை அவங்க புரிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எல்லா செயல்களுமே உங்களுடைய கிருபையால் தான், உங்களுடைய அனுக்கிரகத்தால் தான், உங்களுடைய உதவியால் தான் நடக்குங்கிறத அவங்க புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மாலே அன்றி எதுவுமே கூடாதப்பா. உம்மால் மட்டுமே எல்லாம் சாத்தியமாகும் வசனம் எங்களுக்கு சொல்லுது ஆண்டவரே. அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை வழிநடத்துங்கப்பா. அப்பா, நிச்சயமா அது நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். அதை விசுவாசிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது உங்களுக்குள்ள ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நடந்துகிட்டு இருக்கு. தேவனுடைய ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறும். இந்த நம்பிக்கையோட நீங்க தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாமே ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பாவ மன்னிப்பை இயேசுகிட்ட கேட்கணும். நம்ம வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே மாறிடுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. यीशु मैंने शिफा पाई है, तेरे खून बहाने
से मिले मुझको रिहाई है। कोई चारागर तुझसा नहीं, कोई रहबर तुझसा नहीं, कोई चारागर तुझसा नहीं, कोई रहबर तुझसा नहीं। तूने अपनी जान देकर, तूने अपनी जान देकर मेरी जिंदगी बचाई है। तेरे मार खाने से यीशु मैंने शिफा पाई है। तेरे खून बहाने से मिली मुझको रिहाई है। तूने वादा पूरा कर दिया है, तूने पाक रूह से भर दिया है। तूने वादा पूरा कर दिया है, तूने पाक रूह से भर दिया है। तूने मेरे कदमों को, तूने मेरे कदमों को आसमानी राह दिखाई है। तेरे मार खाने से यीशु मैंने शिफा पाई है। तेरे खून बहाने से मिली मुझको रिहाई